நீ அடுத்த தடவை நீ வரும்போது பேப்பரில் என்ன இருக்கோ அதுதான் சினிமாவை எடுப்போம், அந்த பட்ஜெட் தான் படம் எடுப்போம். பேப்பரில் என்ன இருக்கோ அது மாதிரி தான் மீட்டிங்கை நடத்தும். ஷூட்டிங்கும் அப்படி தான் நடத்தும், மீட்டிங்கும் அப்படி தான் நடத்தும். மேலாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதிர்பார்த்த வெற்றி, எதிர்பார்க்க ஆசிரியர் திருமணம். அதான் 1ஆம் கிளாஸில் படிக்கும்போது எனக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த முயல் ஆமை கதை இருக்குல்ல, அது மாதிரி ராஜேந்திரன் உள்ள வரும்போது காமெடியாக நான் தலைவர் ராஜேந்திரன் தலைவர் ராஜேந்திரன், ஆனால் நான் மேடையில் ராஜேந்திரன் தலைவர்னு சொல்கிற நிலையை ஏற்படுத்துவான்னு எனக்கு தெரியாது. அந்த முயல் வேகமாக ஓடி நின்றுட்ட உடனே இந்த ஆமை தொடர்ந்து போயிட்டே அந்த வெற்றி அடைஞ்ச மாதிரி ராஜேந்திரன் தலைவர் ஆகணும்னு போன எலெக்ஷன்லேயே முடிவு பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன். அதனால டெய்லி 2 பேரை சந்திக்கிறது, அதனால் அந்த 3 வருஷமாகவே அவருடைய கேம்பெயினிங் தொடர்ந்து இருக்கு. அதனோட இதுதான் தனிப்பட்ட ஒரு ராஜேந்திரன் 3 வருஷமாக தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக போராடினதால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. தோல்வி அடைஞ்சவங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய ஆதரவு தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது எலெக்ஷனுங்கிறது நம்ம பதவிக்கு நம்ம சேவை செய்ய வரோம். வெற்றி பெற்றவங்களுக்கு அந்த பொறுப்பை எடுத்துப்பாங்க, வெற்றி பெறாதவங்க நம்ம நிம்மதியாக நம்மளுடைய வேலையை கவனிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு 3 அணியாக உள்ளே வந்திருக்கீங்க. இந்த நிமிடத்தோட இந்த அணி சனி எல்லாம் முடிஞ்சிடணும், அதோட முடிஞ்சிடணும். இந்த பதவி ஏற்ற பிறகு நம்ம மேலாளர் சங்கத்தோட நிர்வாகிகள் அவ்வளோதான். நீ அந்த அணி இந்த அணி அப்படின்னு இருந்தால் இந்த சங்கம் இது வரைக்கும் மரியாதையான ஒரு இடத்துல இருக்குது. இந்த சங்கம், இந்த சங்கத்துக்குள்ளே இந்த அரசியல் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் இந்த வேண்டுகோள் என்னன்னா, சம்மேளனத்தின் வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் சரியாக இருந்தால் தான் சம்மேளனம் சரியாக இயங்கும். என்ன தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு ஷூட்டிங்கும் ஒரு படமும் சரியாக நடக்கணும்னா அது மேனேஜர் தான் முக்கிய காரணம். அது எங்கள் டைரக்டராக எனக்கு அது தெரியும். நான் ஏன் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கும்போது அது சொல்லி பழக்கமாயிடுச்சு சார், ப்ரொடியூசர் தான். அதனால் தயாரிப்பாளர்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் சார். நீங்கள் ஒரு மேனேஜரை நம்பி அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும், உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். 1000 கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட தயாரிப்பாளர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நான் 16 படம் எடுக்கணும், 12 படம் எடுக்கணும், ஒரே மேனேஜர் தான் எனக்கு. அது எப்படி பொண்டாட்டி எப்படி ஒரே பொண்டாட்டி, அது மாதிரி மேனேஜர் எனக்கு ஒரே மேனேஜர் தான். அப்போது